சில கதைகள் நமக்கு புரியாது. சில கட்டளைகள் நியாயமாக கூட தோன்றாது. ஆனால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியிடம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். ஏன்? அதன் பின்னால் என்ன செய்தி இருந்தது? இன்று கேட்போம். ஓசியா 1. அமைதியாக கேளுங்கள். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கினபோது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோரு காமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார். அவள் லோருகாமாவை முளைமறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோஹம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். ஆமென். தேவனுடைய அன்பு நமது தகுதியை சார்ந்ததல்ல. நாம் விலகினாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஓசியாவின் வாழ்க்கையின் மூலம் தேவன் தமது இரக்கத்தையும் அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். இன்றும் நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த ஓசியா 1 வாசிப்பு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால்
லவ் என்று கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டெஸ்கிரிப்ஷனின் முதல் வரியில் இருக்கும் மல்கியா 3 வாசிப்பின் லிங்கை தவறாமல் பாருங்கள். தேவன் மாறாதவர் என்பதின் வல்லமையை அந்த அதிகாரத்தில் காணலாம். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மீண்டும் ஒரு வேதாகம வாசிப்பில் சந்திப்போம்.